நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இருக்கக்கூடிய பர்டன் அண்ட் வாட்டர் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கிராமத்தின் விசேஷம் என்னன்னு சொன்னால், இந்த கிராமத்தை சுற்றி ஓடுகின்ற ஆறு. இந்த ஊரை வெனிஸ் ஆஃப் கொஸ்ட்வேர்ல்ட் என்றும் அழைப்பாங்க. ஏன் இந்த ஊருக்கு வெனிஸ் ஆஃப் கொஸ்ட்வேர்ல்ட் என்று அழைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஊர் நடுவாக ஓடுகின்ற இந்த ஆற்றுக்கு மேலால் இருக்கின்ற இந்த பாலங்கள் வெனிஸை ஒத்த பாலங்கள் போல இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதால இப்படி பாலம் போகுது, அதெல்லாம் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வெனிஸில் நீங்கள் குறுக்காலையும் மறுக்காலையும் போட்டுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளை இங்கே காண கிடைக்கல இது வரைக்கும். இன்னும் மேல் நோக்கி போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஐஸ்கிரீம் கடை. ஐஸ்கிரீமுக்கு நியாயமானவங்க கியூ நின்று ஐஸ்கிரீம் வாங்குறத பார்க்குறோம் நாங்கள். அதே நேரத்தில் இங்கே ஆற்றுட இருமரங்களையும் மக்கள் இருந்து கொண்டு பிக்னிக் மாதிரி அப்படி காற்று வாங்கி கொண்டிருக்கிற காட்சியையும் பார்க்குறோம். நாங்கள் 6000 வருடங்களுக்கு மேலாக இருந்து மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறதாக நாங்கள் அறிகிறோம். இப்படி ஒரு மிக நீண்ட கலாச்சாரத்தையும் நீண்ட ஒரு வரலாறையும் கொண்ட ஒரு ஊராகத்தான் இந்த ஊர் இருக்குது. வேறு மொழியிலிருந்து வந்த ஒரு சொல்தான் இந்த ஊருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பகுதி தான் ஊரோட கடைப்பகுதிகள். ஒரு சின்ன பஜார், ஆனால் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு பஜார். நிறைய டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இப்போ மாறி இருக்கிறத பார்க்குறோம். இந்த கடையை பார்த்திங்கன்னா உள்ளூர் தயாரிப்பு ஜாமுகள் இருக்குது. அதே மாதிரி கிராஃப்ட் செஞ்ச இந்த மாதிரியான மொசல் அமைப்புகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் ப்ரெட்ஸுகள், பேஸ்ட்ரி வகைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் இது. இந்த கடைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுசு ரொம்ப அதிகம். எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். க்யூவில் நின்று இந்த பேஸ்ட்ரி ஐட்டங்கள், ஐஸ்கிரீம்களை வாங்குறதுக்காக நிற்கிற கூட்டத்தை பாருங்கள். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் நிறைஞ்சு காணப்படும். அதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய கடைகளை விட இங்கே வர்ற மக்கள் அதிகமாக இருக்கிறது தான் இந்த கடைகள் எல்லாம் ரொம்ப பிஸியாகிறது காரணமாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, பெரியவங்க காற்று வாங்கி கொண்டு ஒடி ஆத்தோரமாக நின்று கொண்டு நிற்கிறது தான் இந்த ஏரியாடே ட்ரெடிஷன் ஆகிக்குது. இப்போ கடைசியாக நண்பர்களே, நானும் தண்ணிக்கு மேலே நின்றாச்சு. இந்த பாலம் இருக்குது. பாலத்துக்கு மேலே உட்காந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. காற்று வாங்கி கொண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லேஜ் வைபண்டோட அனுபவமாக இருக்குது. வில்லேஜ்ன்றதுக்கு என்ன, சிட்டியை விட க்ரௌடாக இருக்குது. இனி நண்பர்களே, யூகேயில் இருக்கக்கூடிய பர்டன் அண்ட் வாட்டர்ன்ற இந்த தண்ணிக்காகவே பேர் வந்த இந்த ஊரை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். உங்களுக்கும் உங்களோட ஊர்களில் இந்த தண்ணீருக்காக இல்லாட்டி ஒரு விடயத்துக்காக அந்த ஊரே அந்த பேரை தாங்கி நிற்கும் அப்படியான ஊர்கள் தெரிஞ்சவங்க கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட நான் ஹிஷாம்.